Hello friends, SQL Server question and answers part நம்ம next எதை பற்றி பார்க்குறோம்னா truncate, delete and drop. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரங்கேட்லேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரங்கேட்லேருந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட், டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. அதில் வந்து ட்ரங்கேட்னா வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜஸ். ஸோ ட்ரங்கேட் வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ட்ரங்கேட்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேபிளில் இருக்கிற மொத்த ரெக்கார்டையுமே வந்து அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து ட்ரங்கேட் பண்ணுற ஒர்க். ஓகேவா, உங்களால் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சின்டாக்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ ட்ரங்கேட் டேபிள் நேம் போட்டிங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிற என்டையர் ரெக்கார்டு வாட் எவர் த டேட்டா அந்த டேபிளில் இருந்தாலும் சரி அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், டேபிளில் ரெக்கார்டு மட்டும் வைப் அவுட் ஆகிடும். ஸோ ஃபாஸ்டர் தென் டெலிட்னா வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அது டெலிட்டை கம்பேர் பண்ண இல்லை. ஓகேங்களா, அதனால தான் வந்து இது ஃபாஸ்டர் தென் டெலிட்னு போட்டிருக்கேன். எக்ஸிக்யூட் வித் டேபிள் லாக். நம்ம இந்த டேபிள் லாக்கெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ டேபிள் லாக் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த டேபிள் ட்ரங்கேட் பண்ணால் அந்த டேபிள் வந்து வேறு யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து டேபிள் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ராங்கேட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க உங்கள் டேபிள்னா, அந்த டேட்டாவெல்லாம் வந்து உங்களால் ரோல் பேக் பண்ணி திரும்ப கொண்டு வந்துட முடியாது. உங்களால் ட்ரிகரும் வந்து ட்ரங்கேட்டில் எழுத முடியாது. இதுதான் வந்து ட்ரங்கேட்டுக்கு வந்து இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ட்ரங்கேட் டேபிள் இப்படி கொடுத்துட்டிங்கனாலே போதும், உங்களால் வந்து உங்கள் மொத்த கொரியுமே உங்களோட மொத்த டேட்டாவுமே வந்து ரிமூவ் ஆகிடும் டேபிளில் இருந்து. இதுதான் ட்ரங்கேட். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து டெலிட்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட், டேட்டா மனிப்புலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இருக்கிற டேட்டா வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வேர் கிளாஸ் கொடுக்கணும். வேர் கிளாஸ் கொடுக்கணும், ட்ரங்கேட் என்ன பண்ணிச்சு அதே போல் தான் பண்ணி விட்டுரும். என்கிட்ட டேட்டாவும் போயிடும். வேறு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா எந்த வேர் கிளாஸ் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களால் இது பண்ண முடியும். டெலிட் வந்து உங்களுக்கு ரோல் பேக் பண்ணலாம். உங்களோட ரெக்கார்ட் லெவல் லாக். இது ட்ரங்கேட் வந்து டேபிள் லெவல் லாக்கு, இது ரெக்கார்ட் லெவல் லாக். இதுதான் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர். டெலிட் ஃப்ரம் டேபிளையும் டெலிட் கொரியோட சாம்பிள். டெலிட் ஃப்ரம் டேபிள்னா வேறு ஐடி ஈக்குவல் டு 10. இந்த வேர் கிளாஸ் வந்து ஐடி ஈக்குவல் டு 10 தந்தனால என்ன ஆகும்னா, உங்களோட டேபிளில் ஐடி வந்து 10 இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலிட் பண்ணோம். ஸோ இந்த டைமில் ட்ரங்கேட் என்ன பண்ணணும்னா என்டையர் டேபிளையும் வந்து டெலிட் பண்ணணும். அதனால தான் லைட்டாக டெலிட்டை விட ட்ரங்கேட் ஃபாஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஐடியில் வந்து நீங்கள் ப்ரைமரி கீ போய்ட்டு இண்டெக்ஸ் இருக்கும். ஈவன் தோ இது இண்டெக்ஸை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10th ரெக்கார்டை ஃபைன் பண்ணி டெலிட் பண்ணணும். ட்ரங்கேட்டுக்கு அந்த பர்பஸ் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களோட என்டையர் ரெக்கார்டுமே என்டையர் டேபிள் ரெக்கார்ட்ஸும் டெலீட் ஆகிடும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுமே. நெக்ஸ்ட் ட்ராப் தான் நம்ம பார்க்கறதுலே ஃபைனல். ஓகே, ட்ராப் வந்து இதுவும் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் தான். ட்ரங்கேட் மாதிரியே ட்ராப்பு வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ரிமூவ்ஸ் என்டையர் டேபிள் ஃப்ரம் டேட்டாபேஸ். சி, ட்ரங்கேட் வந்து என்டையர் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள், ட்ராப் வந்து என்டையர் டேபிள் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஓகேங்களா, ட்ராப்னா வந்து உங்களோட மொத்த டேபிளுமே வந்து உங்களுக்கு வந்து போயிடும், டேட்டாபேஸில் இருக்காது. இதை உங்களால் ரோல் பேக்கும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ட்ராப்புக்கும் ட்ரங்கேட் எவ்வளோ ட்ராப்னா வந்து இப்போ எதனா ஒரு இதை மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக செதறி போயிடல. அதே மாதிரி தான் மொத்தமாக அதை திரும்ப உங்களால் ரீகால் பண்ண முடியாது. அதே தான் ட்ராப்பும். ஸோ நீங்கள் ட்ராப் கமாண்ட் வந்து ஒரு டேபிளில் இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து டேபிளை உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். ட்ரங்கேட் வந்து ஒன்லி இது ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ட்ரிகர்ஸும் உங்களால் வந்து ரைட் பண்ண முடியாது. ட்ராப் டேபிள் நேம். ட்ரங்கேட்டுக்கு ட்ரங்கேட் டேபிள் நேம்ன்றது தான் சின்டாக்ஸு. ட்ராப்புக்கு வந்து ட்ராப் டேபிள் நேம் போட்டுவிட்டோம். இதுக்கெல்லாம் வேர் கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா, டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம டெலிட் இருக்குல்ல, டெலிட்டுக்கு வந்து நம்ம வேர் கண்டிஷன் போடுவோம். வேர் கண்டிஷன் போடாமலே எக்ஸிக்யூட் பண்ணலாம், வேர் கண்டிஷன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். வேர் கண்டிஷன் போட்டிங்கன்னா உங்களோட எந்த வேல்யூவை மட்டும் டெலிட் பண்ண அந்த ஐடியோட வேல்யூ மட்டும் டெலிட் ஆகும். ஹெல்ஸ் என்டையர் டேபிள் டேட்டா டெலிட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ட்ரங்கேட், டெலிட், ட்ராப். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ இது லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ ரொம்ப பேசிக் கொஸ்டின், நம்ம இதிலே வந்து தப்பு பண்ணுறக்கூடாது. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரங்கேட்டு, ட்ராப்பு, டெலிட். ஓகே, ட்ரங்கேட் வந்து டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ணும், ட்ராப் என்டையர் ஸ்ட்ரக்சருமே டெலிட் பண்ணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சிங்கன்னா, ட்ராப்புன்றது வந்து மேலேருந்து போய் எதனா ஒரு பொருள் எடுத்து மேலேருந்து போட்டிங்கன்னா சுத்தமாக உடஞ்சி போய்டும்ல. அந்த உடஞ்சி போன பொருளை நீங்கள் சுத்தமாக திரும்பவும் எடுத்து ஒட்டு வச்சு ரெடி பண்ண முடியாது, அப்படி இருக்காதுல்ல. அதுதான் வந்து ட்ராப்பு. ஓகே, ஒன்ஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா ட்ராப் ஆன தருவோ கிடையாது. பட் ட்ரங்கேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் ட்ராப் பண்ணிடுறோம். அதுதான் டெலிட் பேஸ்ட் ஆன் வேர் கண்டிஷன். உங்களோட டேட்டா வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி இல்லைனா என்டையர் டேபிள் ரெக்கார்டுமே வந்து கொண்டு போகும். ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ்.